மக்கா என்ன ஒரு சூப்பர் சம்பவம் கேட்டலாம். சம்பவம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த சேனல் துறப்பனுக்குள்ளே மீன் பிடிச்ச போகிறோம். அதுதான் என்னத்த சம்பவம் கேட்டலாம். பார்த்தியா இல்லையா, இது ஒரு குகையாகும். 1 கிலோமீட்டர் இருக்குமா, 1 கிலோமீட்டர் இருக்குமா, 3/4 கிலோமீட்டர் கிட்ட வரும் கேட்டலா. இதுக்குள்ளே போய் எவ்வளோ மீன் கிட்டுதுன்னு பார்ப்போம் கேட்டலா. இனி உள்ள கிளம்பியா கேட்டலா, எல்லா சாதனங்களையும் கொண்டு. டார்ச் லைட்டர் போய் டார்ச் எடுக்கல, டார்ச் லைட்டு ஒன்று இந்த காட்டு கையில் வெட்டை அடித்து காட்டி கொடுக்கும். உள்ள காட்டு போகும். பார்த்தியா தெரியுதா. இனி இதுக்குள்ளே போய் தான் மீன் பிடிக்கல. வலை ஒன்றும் பிடிச்சிடல, வெட்டி பிடிச்சதான் பார்ப்போம் எவ்வளோ கிடச்சதுங்கிறது. என்ன இல்லை, மொபைல் டார்ச் இருக்குல்ல பாருங்க. நீ தான் என்ன போகணும், கொஞ்சம் வசந்தி தெரியும். அது கொஞ்சம் வெட்டா இருக்குது. இது போய் மூடும் தண்ணியை தணுப்பு ஐதுங்க ஒரு இதை சரி பண்ணி எடுத்து அந்த வெட்ட வச்சுக்கிறேன். இதுக்குள்ள போடுறது அவன் வச்சிருப்பான். ஒன்றும் இல்லை, அது நான் வச்சுருக்கேன். இங்கே நான் இருக்கக்கூடிய இந்த தொழில் இல்லை கட்டியா, இங்கே சும்மா அதான் அணக்கம் போடாத போகணும் கேட்டல. அப்போதான் மீன் கிடந்தாலும் அப்படியே நிற்கும். அதான் சைலண்டாக போகிறது. சொல்ல அலம்பினாலே நம்ம வெட்டி பிடிச்சி வைக்காது மனசுராஜா. அதுக்கு தான் பைய போகிறது கேட்டலாம். இப்படியே தான் போகணும். பைய போய் 3/4 கிலோமீட்டர் உண்டு. எப்போ போய் சேரின்னு தெரியாது. அப்படியே இருங்க, பார்த்துட்டே இருங்க. மீன் கண்டிப்பாக கிட்டும். தண்ணி வர மாதிரி நீட்டாக தான் கிடக்கு. வர மாதிரி இந்த வேஸ்ட்டு போயில இல்லை நீட்டாக கிட்ட வரையா. நீங்கள் போங்க, கொஞ்சம் புறம் கொண்டு வரேன். அடுத்து மீன் ஏதாவது பார்த்தாச்சு இல்லைங்க. பார்த்தா உடனே வெட்ட தான் செய்யணும். வெட்டத்தில் எப்படி வெட்டி இந்த மீனை காட்டி சும்மா மீன் என்ன போகுது மீன் பார்த்தீங்களா. இது சின்ன சைஸு. என்ன மோன் நீ இந்த டார்ச் லைட்டு ஒருத்தன் கேட்டலா என்னடா சொல்லியா. மகன் நீ ஒரு டார்ச் எடுத்தான், நீ தான் பாக்கி டார்ச் எடுக்கல. சரி டார்ச் கொண்டாந்து பைக்கில் வச்சிருக்கு வேலை பூட்டி. இனி போன 1 கிலோமீட்டர் எடுக்க ஒன்று இங்கே கிலோமீட்டர் கிட்ட வரேன் நினைக்கிறேன். 3/4 கிலோமீட்டர் வரும் கேட்டவா. கொஞ்சம் பயங்கர சூடு. ஆனால் இதுக்குள்ள ஏசி காற்றுல இருந்த போல இருக்கு. இதில் ஒரு பெட்டும் போட்டு உறங்கினா அடி உள்ளையா இருக்கு. அவ்வளோ குளுத்தியாகி உள்ள வரைச்சில. நீச்சல் ரெடி பண்ணால் நம்ம கடலில் நீச்சல் போடலாம். மற்ற இது சின்ன மீன் ஏகப்பட்டது கிடக்கு. கடல் நேரத்தைக்கெல்லாம் இஷ்டம் போல கிடக்கும். நேற்று போயிட்டு ஒரு மயிரம் கிடச்சிது தள்ளி தந்தோம். ஒரு மீன் சும்மா சாம்பிள் வெட்டி இருக்கீங்களா. பேட்டரி அதில் அடிச்சா கிளியராக பேட்டரி அடிச்சா பேட்டரி அப்படி காட்டு சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன மீன் வெட்டி பிடிச்சி சாம்பிள் பார்த்தாச்சு. இதுக்குள்ளே மீன் இருக்கும். பசி அதுக்குள்ளே தலைவடங்க ஒன்றும் எடுக்கல. இதுக்குள்ளே விளாங்க இருக்கும். அதான் நீ சாப்பிடணும். நான் என்ன தெரியுமா மீன் கிடச்சி இது பார்த்தா எனக்கு பாறை இருக்கலாம். பாறையை குடம்பு எடுத்துட்டு இது பாறை எங்களை கொஞ்சம் தூரத்துக்கு பாறை ஃபுல்லு பாறை மொத்தம். அந்த குடஞ்சி சூப்பராக அடிச்சுல நான் மற்ற காரு அடிச்சு நோக்கி அன்னை கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கு. தேன் இந்த வெள்ளம் ஒளி இது மேலுண்டு ஒளி வருது. இதில் உழுவுது இங்கே மேலுள்ள ஊற்றிக்குள்ள இருக்கு. யாரும் கப்பசோட வேஸ்ட் உள்ள இது மற்ற வயல் அங்கே நேர லைட் அடிக்க மூவான இருக்கு. அவங்க காட்டி காணியில் மீன் கொஞ்சம் தோணுது இது வேணே கடிச்சா இதுல தான் விலாங்க குத்தி அடிச்சடிக்குது. இதுக்குள்ள இன்னும் அந்த பொந்துக்குள்ள கட்டில கிலோமீட்டர் கணக்கில் போகும். பேங்க் பிடிச்சி இது பயங்கர சம்பவம் கட்டில சூப்பராக வலையை பிடிச்சு போனால் பேரு பையன் பேடிச்சு கை அடிக்குது. பேங்க் பிடிச்சு மாடி அங்கே தண்ணி போச்சு. வெட்டு வெட்டா நினைக்கிறேன்
வெட்டுப்பட்டையும் கண்டிப்பாக எழுப்போம் ஒரு இடம் போகும் அது உஷாராக நின்றுது வெட்டுப்பட்ட போல வெட்டுப்பட்டு அது மாற்றமே இல்லை வெட்டுப்பட்டு மீன் தாண்டு தான் இந்த மேலே போக தெரியாது இல்லை இவன் மிதக்க இல்லைன்னு சரியா பட்டு அது மீன் வெட்டணும் கேட்டலாம் அது வெட்டு ஒழுங்கா படையில இருந்தோம் வெட்டு ஒழுங்கா படையில போச்சு மீன் தான் கிட்டையில ஒரு தேங்காய் கடை கிட்டல இனி அதைங்கிற எடுப்ப என்ன செய்யுது கிட்டுனது மீன் நல்ல தேங்காய் சவுண்ட் கேட்கா பையில போ தேங்காய் கேட்டு மீன் பிடிச்ச கொண்டு அந்த பை அதில் இப்போ கிரிக்கிறது நம்ம தேங்காய் பை கொண்டு வந்தால் என்ன மீன் கிடச்சான் பை கொண்டு வந்தது மொபைலுக்கு அந்த இது போடுறது கிட்டிடு இந்த வெட்டி நடுவர் பண்ணி கொண்டு இருக்குது நீ போலீஸுக்காரன் இல்லை இல்லை மீன் அந்த இனமே காணல இப்போ வீட்டுக்காரி இந்த கடல்லே மீன் மணிக்கூர் கையில் கடல்ல 3 மணிக்கூர் இருந்தாண்டி கிட்டுன எல்லாரும் என்ன காரையா ஒரு காரை கிடச்சி அதே விட்டேன் இல்லை கொண்டு வந்து க்ளீன் பண்ணி அடிச்சு சாப்பிட்டு தள்ளியாச்சு விளாங்குறமக்கா வெட்டலமக்கா வெட்டுனியா தெரியலையே ரத்தத்தில் கேட்டல மர ரத்தத்துக்கிட்ட வந்தாச்சு எங்கே இருந்து லேசாக வட்டம் தெரியுதா அதில் மொபைலில் மர ரத்தத்துக்கிட்ட வந்தா கேட்டல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உண்டு இன்னும் இது ஒன்றும் கிட்ட இல்லை 2 சொட்டாலாம் போச்சு 2 சொட்டால போச்சு ஒரு விளாங்கு அது விளாங்குதான் கட்டியிருந்தவங்க பொரியல் போட்டுருக்கலாம் அப்படி இது மேலே சாமி மேலே வச்சு உடனே யாராச்சும் கிண்டி வரைஞ்சி திருநாண்டு போகிறதுக்கு வந்துட்டு நிறைய விளையாட்டு பாருங்க விளாங்கு போச்சு ஒரு விளாங்கு கட்டியெல்லாம் கிடைச்சல இது என்ன நல்ல மாதிரி பிடிச்சிடலாம் பல வண்டை கிடக்கு டார்ச் அடிச்சாதீங்க நான் இதை வச்சு அடிச்சு ஃபோக்கஸ் ஆகுது இருங்க இது நீ எப்படி பிடிச்ச பள்ளியை சவுட்டி பிடிச்சிருந்தீங்க இருத்தி அடியில் நெளிஞ்சு நின்று போல கட்டி கேப்பாடு சவுட்டுன உடனே சிறக்குள்ள மாட்டி கட்டி கட்டிடலாம் சவுட் பல கிடந்து பழைய கட்டியில் மாட்டியிருந்து சவுட்டி வச்சுட்டு பசமாக கை வந்து பிடிச்சி எடுத்துட்டான் ஒன்று கிடச்சி கட்டிடலாம் சந்தோஷம் நான் சொன்னேன் இல்லை எப்போலாம் ஒன்று கண்டிப்பாக கிட்டேன் நம்ம தெரியும் எங்கே போனாலும் ஒன்று தான் கிட்டது இனி ஒரு ஆள் கிடக்கு பாப்போம் நரிச்சு கடை கட்டியா நரிச்சு நேரு இருக்கு இங்கதான் வருது ஒரு சைடு அட்டம் வந்தாச்சு கேட்டல தேசம் இனி கொஞ்சம் தான் தேசம் எத்திட்டோம் சேர்ந்தாச்சு படா பாடுது இனி எவ்வளோ மீன் கிட்டுக்குன்னு பார்ப்போமா இனி வந்து தொடையை தான் இருக்கேண்டியா மோதினிக்கு தொடையை எடுத்து தான் கறி வச்சோம் இயற்கையெல்லாம் காட்டி விடுறீ அப்படியே சர்டிஃபிகேட் ஒன்று பார்ப்போம் சர்டிஃபிகேட் ஒன்று பார்த்துட்டு அதுக்கு ஒரு பார்ப்போம் எவ்வளோ மீன் இருக்குன்னா நேரு சர்டிஃபிகேட்டை போட்டு சர்டிஃபிகேட்டை வந்தேன் கேட்டீங்களா சர்டிஃபிகேட்டை வந்தோம் மீன் என்ன கிடக்கும் பார்க்கலாம் அடிக்கிறது இங்கே ஒன்றும் இல்லை கேட்டீங்களா மொத்தம் பாசி பிடிச்சி கிடக்கு காட்டி விடுது மொத்தம் பாசி சர்டிஃபிகேட் காட்டி விடுது பறக்க முடியும் இது இதில் போட்டு கறக்கணும் இதில் போட்டு சற்று இது தொடர்ந்தா இங்கே வெள்ளம் போகும் அடைச்சா அங்கே ஓடி போகும் தண்ணி அந்த லைனையும் கட்டு இது பட்டணம் போடுறது இது குளச்சல் போடுறது இது பட்டணம் இது குளச்சல் இது மற்ற பாறைக்கால் 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 இது பட்டணம்
இந்த லைன் பேச்சு வர்றது டைரெக்டாக வர்றது இங்கே வந்து தான் ஃபஸ்ட்டு பிரிவினை இதில் போட்டுருக்கணும். திருப்பரப்பு ஃபால்ஸில் விழுந்து இங்கோட்டு வரும். அதில் போட்டுருக்கு அதில் இந்த இதுதான் ஃபஸ்ட்டு பிரிவு. யாரு அதில் கடை கொஞ்சம் கரெக்டாக போட்டுருக்கணும். அங்கே வார அந்த இதுதான் இதுவும் போட்டுருக்கணும். மீனை காட்டிட்டு போனேன் அதில் வா வெட்டுக்கலாம். அந்த விடாத அடுத்து காணும். இனி ஒன்றும் கிடச்சி இதோட ஒரு மட்டும் மீன் கிடந்தாலே நம்ம வீட்டில் வாங்கிட்டா ஓ படா பாரு இறங்கிதான். ஏனுங்க ஒரு சூக்கம் இருக்கு. அங்கோடி இரட்டி சொல்லுவோமா அது நேர யூட்டன் அடிச்சு இங்கோட்டு தான் அங்கோட்டு உள்ள உள்ள ஒரு விராலம் அடிச்சு. ஆமாம் அதான் இங்கே பந்து உள்ள வச்சு பூவும் ஒரு கடி கிடச்ச வரமா இருக்குல்ல. யாருக்கு இருக்குதா இது ஒன்றும் செய்யாது சாவ மாட்டேன். இவரோட இது கடிக்கும் போது பயம் அவ்வளோ. இங்கே இந்த தப்பா சரியாக கொடுத்து பார்த்துட்டு எங்கே போச்சுல இப்படி உள்ளதான் போச்சு. அங்கே வெள்ளம் போகல இடம் நடக்குதுக்கிட்ட அதுதான் போச்சு. ஆமாம் ஆமாம் சின்ன விரால் தான். கொத்தி விடு இல்லை வந்தா சொல்லு. அப்போ இன்னத்த செய்தி முடிவடைந்தது கேட்டியலாம். மீனை காட்டுங்க மீனை காட்டுங்க. மீன் அது இப்போ இது காட்டுங்க கையில் எடுங்க. ஒன்றும் இல்லை வெட்டி தானே பிடிச்சது இல்லையா அமுக்கி பிடிச்சது மச்சமாக பிடிச்சது. எடுத்துட்டு தாங்க காட்டும். மற்ற எடுறே இன்னும் சாவில்லை மீன் கேட்டியா. அப்போ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இந்த ஒன்றும் தான் கிடச்சி கேட்டியலா. உங்களுக்கு இந்த போட்டியா நீரை ஓட்டதில்ல. இந்த ஒரு மீனம் தான் கிடச்சி கேட்டியலா. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது இது 3 பங்கு வெட்டினா மீதி இல்லை. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா. ஓகே பாய்.